வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல லாஸ்ட் இயர் எஸ்எஸ்சி ஜிடில கேட்ட வொக்காபுலரி தான் பார்க்க போறோம். வொக்காபுலரி அப்படின்னாலே சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஸ்பெல்லிங்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் எல்லாமே அதுல கவர் ஆயிடும். ஓகேவா? இதுல வந்து இதுக்கு முன்னாடியே 7 வீடியோஸ் போட்டிருக்கோம் இதே வொக்காபுலரியை கவர் பண்ணி. அதை பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. சரியா? சரி, இப்போ போலாம், கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன். அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு பாக்கி இருக்க கொஸ்டின்ஸ் போலாம். ஓகேவா? பாருங்க, செலக்ட் த மிஸ்ஸ்பெல்ட் வேர்ட். இங்க வந்து 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன்ல மட்டும் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. மத்த 3 ஆப்ஷன் ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. அந்த தப்பா இருக்கிற ஸ்பெல்லிங் எது, அதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். அதுதான் நம்மள செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, எக்ஸ்ட்ரீம், எசென்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டி, எக்ஸைட். வந்து எக்ஸைட் பாருங்க, ஸ்பெல்லிங் கரெக்டா தான் இருக்கு. EX சைட், சைட்டோட ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் தான். ஓகேவா? இது வந்து நமக்கு தெரியும், எக்ஸைட் ஆகுறோம்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப நம்ம பிக்னிக் எங்கேயா போறோம், ஃப்ரெண்ட்ஸோட போறோம்னா நம்ம எக்ஸைட் ஆகுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து எக்ஸைட் கரெக்டான ஸ்பெல்லிங்ல தான் இருக்கு. அடுத்து பாருங்க, எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டியோட ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் தான். அப்புறம் எசென்ட்ரிசிட்டி, 2 C வரும். இதுவும் பர்ஃபெக்டா இருக்கு, ஸ்பெல்லிங்லாம் கரெக்டா தான் இருக்கு. எசென்ட்ரிசிட்டினா ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறத நம்ம எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்தோட ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் தான். இதுல பாருங்க, எக்ஸ்ட்ரீம், இதோட ஸ்பெல்லிங் தான் தப்பா இருக்கு. அப்ப இதான் நம்மளோட ஆன்சர். கரெக்டான ஸ்பெல்லிங் என்ன வரும்னா EXTREME. இங்க வந்து TRIன்னு இருக்கு, இந்த இடத்துல E வந்திருக்கணும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம்ல 3 E வரும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்டார்டிங்ல, சென்டர்ல, அப்புறம் எண்ட்ல இந்த மாதிரி வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரீமுக்கு 3 E வரும், இந்த இடத்துல I இருக்கு. அப்ப இதான் தப்பான ஸ்பெல்லிங், இதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் அன் கிவன் இடியம். ஒரு இடியம் கொடுத்துட்டு அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு பி இன் த டோல்ட்ரம்ஸ். டு பி இன் த டோல்ட்ரம்ஸ், இதான் வந்து இடியம். இதோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. டு பி இன் த டோல்ட்ரம்ஸ் அப்படின்னாலே ரொம்ப சேடா இருக்கிறது, ரொம்ப சோகமா, ஒரு எனர்ஜியே இல்லாம இருப்பாங்க இல்லையா? அததான் டு பி இன் த டோல்ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை நீங்க வந்து இதுல வந்து ஓல்டுன்னு இருக்கா, வயசாயிடுச்சு, வயசானாலே நம்ம வந்து கொஞ்சம் டல் ஆயிரும், அந்த மாதிரி ஞாபகத்துக்காக வச்சுக்கோங்க. சரியா? ஆப்ஷன்ஸ் பாருங்க, டு பி இன் த ஹை எனர்ஜி அண்ட் ஹாப்பினஸ். இது வந்து ஹாப்பியா இருக்கிறத பத்தி சொல்றாங்க. டோல்ட்ரம்ஸ்னா நம்ம என்ன பார்த்தோம், சேடா இருப்பாங்கன்னு பார்த்தோம். இங்க ஹாப்பினஸ் இருக்கிறனால இதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்புறம் பாருங்க, டு பி இன் அட்டர் கன்ஃபியூஷன், ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா அதுவும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, விட்டுலாம். இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, டு பி இன் த லோ அண்ட் டல் ஸ்பிரிட், டல்லா இருக்கிறாங்க, இது வந்து கரெக்ட். நம்ம பார்த்தோம் இல்லையா, ரொம்ப சேடா, ஒரு எனர்ஜியே இல்லாம ரொம்ப டல்லா இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இப்போ டு பி இன் லோ அண்ட் டல் ஸ்பிரிட்ஸ் தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின். ஓகேவா? டு பி இன் த டோல்ட்ரம்ஸ் அப்படின்னாலே டு பி இன் லோ அண்ட் டல் ஸ்பிரிட்ஸ். அடுத்து பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் அ கிவன் வேர்ட். இதுல வந்து ஆன்டனம் கேட்டிருக்காங்க, அதாவது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இந்த சீஸ், இந்த வார்த்தையோட ஆப்போசிட் என்ன, எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீஸ்னா என்ன? சீஸ்னா நிறுத்தி வைக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறத நிறுத்தி வைக்கிறாங்க இல்லையா, அது வந்து சீஸ். ஆப்ஷன்ஸ் பாருங்க, டெர்மினேட், ஸ்டாப், கமென்ஸ், குவிட். இல்ல டெர்மினேட்னா என்ன? டெர்மினேட்னாலும் அதே தான், நிறுத்தி வைக்கிறது தான் நம்ம டெர்மினேட்னு சொல்லுவோம். சீஸ்னாலும் டெர்மினேட்னாலும் ஒரே மீனிங். நம்ம அவசரத்துல ஆப்ஷன் 1 மார்க் பண்ணிடக்கூடாது. இங்க ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, இது ஒரே மீனிங் வருது இல்லையா? சினானிம்ஸ் கேட்டிருந்தா ஆப்ஷன் 1 மார்க் பண்ணிக்கலாம். இது ஆன்டனிம்ஸ், அப்ப இது வராது, இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, ஸ்டாப். ஸ்டாப்னாலும் நிப்பாட்டு, நிறுத்துன்னு தான் அர்த்தம். கரெக்டா? இதுவும் அதே மீனிங் தான். சீஸ், டெர்மினேட், ஸ்டாப், இது எல்லாமே ஒரே மீனிங் தான், நமக்கு வராது. அடுத்து பாருங்க, கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் தான் என்னது, ஏதோ ஒரு விஷயத்த தொடங்குறதுக்காக சொல்றதுதான் கமெண்ட்ஸ். ஓகேவா? தொடங்குறது. சீஸ்க்கு என்ன பார்த்தோம், நிறுத்தி வைக்கிறது, ஸ்டாப் பண்றதுன்னு பார்த்தோம். கமெண்ட்ஸ்னா ஸ்டார்ட் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். இது வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா? கமெண்ட்ஸ் தான் நம்மளோட ஆன்சர், தொடங்குறது. அப்புறம் குவிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றோம் இல்லையா, ஜாபை குவிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா விட்டுட்டு வந்துடுறது, ஏதோ ஒண்ணு விடுறது தான் குவிட். இதுவும் சம்பந்தம் இல்ல, கமெண்ட்ஸ் தான் நம்மளோட ஆன்சர். சீஸோட ஆப்போசிட் கமெண்ட்ஸ். அடுத்து பார்க்கலாமா? ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் அன் கிவன் இடியம். அந்த இடியமோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. த பெஸ்ட் திங் சின்ஸ் ஸ்லைஸ்டு பிரெட். ஓகேவா? இதுதான் இடியம். இந்த இடியமோட மீனிங் த பெஸ்ட் திங் சின்ஸ் ஸ்லைஸ்டு பிரெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்வளவு நாள் நான் பண்ணதுலயே ஒரு உருப்படியான விஷயம் இதான் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? இவ்வளவு நாள்ல நம்ம இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயம் பண்ணிருப்போம், அதுல பெஸ்ட்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, நம்ம கண்டுபிடிச்சதுலயே ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுதான் பெஸ்ட் திங் சின்ஸ் ஸ்லைஸ்டு பிரெட். ஆப்ஷன்ஸ் பாருங்க, a really good invention. இதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே ஆன்சர் இருக்கு. ரியலி குட் இன்வென்ஷன், நல்ல ஒரு இன்வென்ஷன், அததான் நம்ம என்ன சொல்லுவோம். இங்கே பெஸ்ட் திங்னு இருக்கு, இங்கேயும் குட்ன்ற வேர்ட் இருக்கு. கரெக்டா? அதை வச்சே நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் a word given in the bracket to fill in the blank. இந்த பிராக்கெட்ல இருக்க வார்த்தையோட சினானிம் கேட்டிருக்காங்க, பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம இந்த fill up யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி இதுல என்ன வரும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணலாம் ஆப்ஷன்ஸ் வச்சு.
இப்ப இது வந்து ஈஸியான வார்த்தை தான் இல்லையா, நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தை தான். பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் சொல்லுவோம் இல்லையா. நெகட்டிவ் அப்படின்னாலே நமக்கு எதிர்மறையா இருக்கக்கூடிய விஷயங்கள். அதோட சினானிம் கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, ஹாஸ்பிட்டபிள், அட்வர்ஸ், டிஸ்பேரிங், ஆர்பிட்ரி. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டபிள் இருக்கு. ஹாஸ்பிட்டபிள் அப்படின்னா ஒருத்தங்களை உபசரிக்கிறோம் இல்லையா, அதுதான் ஹாஸ்பிட்டபிள். ஓகே, விருந்தோம்பல்னு சொல்ல, நம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் சொந்தக்காரங்க எல்லாம் வந்தா நம்ம ரொம்ப அக்கறையா அன்பா பார்த்துப்போம், அததான் நம்ம ஹாஸ்பிட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனா டாக்டர் நர்ஸ் எல்லாம் வந்து நம்மள நல்லா பாத்துக்கிறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்னா ரொம்ப ரொம்ப உபசரிக்கிறது. ஓகே, அதுக்கும் இந்த நெகட்டிவ்க்கும் சம்பந்தம் இல்லை. இதை எலிமினேட் பண்ணிடலாமா. அடுத்து பாருங்க, அட்வர்ஸ். அட்வர்ஸ்னா என்ன? அட்வர்ஸ்னா நமக்கு எதிரா இருக்கிறவங்க, ஆப்போசிட்டா இருப்பாங்க இல்லையா, நமக்கு விரோதமா நடந்துப்பாங்க, அதுதான் அட்வர்ஸ். நெகட்டிவ்னாலும் கிட்டத்தட்ட அதே மீனிங் தான், அட்வர்ஸும் அதே தான். இப்போதைக்கு இது வந்து ஒரு வேலை ஆன்சரா இருக்கலாம், வச்சுக்கலாம். பாக்கி ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா. டிஸ்பேரிங், ஆர்பிட்ரி. ஃபர்ஸ்ட் டிஸ்பேரிங்னா என்ன? நம்பிக்கை இல்லாம இருக்குது, ஒருத்தங்க மேல நமக்கு நம்பிக்கையே வராம இருக்கும் இல்லையா, டவுட்ல இருக்கும் இல்லையா, அதான் டிஸ்பேரிங். அதுக்கும் இந்த நெகட்டிவ்க்கும் சம்மந்தம் இல்லை. நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுக்கும் நெகட்டிவ்க்கும் சம்மந்தம் இல்லை. அப்புறம் பாருங்க, ஆர்பிட்ரி. ஆர்பிட்ரினா என்னன்னா நமக்கு மனசு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டே இருக்கு, நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டே இருக்கிறது. அதனால ஏதாவது நல்லதா கெட்டதா அப்படி எதுவும் யோசிக்காம அவங்க மனம் போன போக்குல போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலையா, அதான் ஆர்பிட்ரி. இதுக்கும் அந்த நெகட்டிவ்க்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இதுதான் வந்து நமக்கு மீனிங் கரெக்டா வருது. இந்த 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது அட்வர்ஸ் எஃபெக்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது நெகட்டிவா நடந்துச்சுன்னா அட்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் அட்வர்ஸ் எல்லாம் ஒரே மீனிங் தான். ஓகே, 5th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா 6th கொஸ்டின். 6th பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் அ கிவன் வேர்ட். மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேனிஃபெஸ்டோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேனிஃபெஸ்ட் அப்படின்னா வெளிப்படுத்துறதுன்னு அர்த்தம். நமக்கு என்ன வேணுமோ அதை வெளிப்படுத்துறது தான் நம்ம மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். வெளிப்படையா சொல்றதுதான் மேனிஃபெஸ்ட். ஓகேவா, ஒருத்தங்க கிட்ட தெரியப்படுத்துறது. ஆப்ஷன்ஸ் பாருங்க, அப்பேரண்ட்னா என்ன? அப்பேரண்ட்னாலும் வெளியே தெரிவிக்கிறது தான், வெளிப்படையா இருக்கிறது தான் அப்பேரண்ட். ஓகேவா, அப்பேரண்ட்னாலும் வெளிப்படுத்துறது, மேனிஃபெஸ்ட்னாலும் அதே தான். இது ஒரே ஆப்ஷன்ஸ் தான், ஒரே மீனிங் தான் வருது. எதுக்கும் மத்ததும் பார்த்துடலாமா. மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க, கிரிப்டிக்னா மறைச்சு வைக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம வந்து மறைச்சு வைக்கிறது தான் கிரிப்டிக். இதோட அப்படியே ஆப்போசிட். நமக்கு இங்க மீனிங்ஸ் தான் வேணும், சினானிம் தானே வேணும், அப்ப இது வராது. அப்புறம் நேச்சுரல் நமக்கு தெரியும், இயற்கையில இருக்கிறது அப்படின்னா நேச்சுரல்னு சொல்லுவோம், அதுவும் சம்பந்தம் இல்லை. கன்சீல்டுனாலும் மறைச்சு வைக்கிறது, கிரிப்டிக்னாலும் மறைச்சு வைக்கிறது தான், கன்சீல்டு அப்படின்னாலும் நம்ம வந்து மறைச்சு வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இங்க மேனிஃபெஸ்ட் தான் வெளிப்படுத்துறது, இது மறைச்சு வைக்கிறது, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. நமக்கு மீனிங் அப்பேரண்ட் மட்டும் தான் கரெக்டா இருக்கு. 6th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். 7th கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனம் ஆஃப் a word given in the bracket to fill in the blank. இந்த ஃபீபிள் இந்த வார்த்தையோட ஆண்டனம் என்னன்னு கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபீபிள்னா என்ன? ஃபீபிள்னா ரொம்ப வீக்கா இருப்பாங்க இல்லையா, ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்கள தான் நம்ம ஃபீபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து பாருங்க, ஆப்ஷன்ஸ் பாருங்க, விம்பி, எஃபெக்ட், ஸ்ட்ராங், எஸ்தனிக்னு கொடுத்துருக்காங்க. இதுல விம்பினா என்ன? விம்பி அப்படின்னாலும் வீக்கா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். விம்பினாலும் வீக்கா இருக்கிறது, ஃபீபிள்னாலும் வீக்கா இருக்காங்க, விம்பினாலும் ரொம்ப வீக்கா இருக்குது. இது வந்து ஒரே மீனிங் கொடுக்குது. சினானிம்ஸ் கேட்டிருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மார்க் பண்ணிக்கலாம். இங்க ஆண்டனம் ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, இது ரெண்டும் ஒரே மீனிங், அப்போ இது வராது. அடுத்தது பாருங்க, எஃபிட்டி, ஸ்ட்ராங், இங்க வந்து ஸ்ட்ராங்ன்ற வேர்ட் இருக்கு, இது நமக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தை இல்லையா. அந்த 4 ஆப்ஷன்லயுமே ஸ்ட்ராங்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபீபிள்னா ரொம்ப வீக்கா இருக்கிறது, ஸ்ட்ராங்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத சொல்றது. இந்த ஏஸ்தனிக் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுவும் வீக்கா இருக்கிறதுக்கான வார்த்தை தான். ஃபீபிளோட சினானிம்ஸ் கேட்டிருந்தா இதை போட்டிருக்கலாம். ஏஸ்தனிக்னும் ரொம்ப வீக்கா இருக்கிறது, ஸ்ட்ராங்னா ரொம்ப பலமா இருக்கிறது ஸ்ட்ராங். அப்போ ஃபீபிளோட ஆப்போசிட் கேட்டா ஸ்ட்ராங். சினானிம்ஸ் கேட்டிருந்தா இந்த விம்பி சொல்லலாம், ஏஸ்தனிக் சொல்லலாம். ஓகேவா, அடுத்த பார்க்கலாமா. 8th கொஸ்டின் பாருங்க, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்பெல்லிங் ஃப்ரம் அ கிவன் சென்டென்ஸ் அண்ட் செலக்ட் இட்ஸ் கரெக்ட் ஸ்பெல்லிங். ஓகேவா, இங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, இதுல தப்பான ஸ்பெல்லிங் எங்க இருக்கோ அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். ஓகேவா, இதுல பாருங்க, ஆப்ஷன்ஸ் பாருங்க, allows, choosing, government, citizen. இது எங்க இருக்குன்னு பாருங்க, allows, citizen, choosing, government. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சென்டென்ஸ்ல தப்பா எது இருக்கோ அதை தான் கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல allows பாருங்க, allowஸோட ஸ்பெல்லிங் கரெக்டா தான் இருக்கு, அப்ப இதை நம்ம கரெக்ட் பண்ண தேவையில்ல, அப்ப இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன்ல இருக்கிறது தான் தப்பான ஸ்பெல்லிங்கா இருக்கு, சென்டென்ஸ் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பாருங்க, சிட்டிசன் வந்து தப்பா இருக்கு, இதுல வந்து இ வராது, ஐ வந்திருக்கும். ஓகேவா, ஆல்ரெடி இங்க ஒரு ஐ இருக்கா, சிஐ டிஐ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஐ தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் தப்பான ஸ்பெல்லிங், அப்ப இதான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த மத்த ஆப்ஷன்ஸ் மத்ததும் பாருங்க, சூசிங் ஸ்பெல்லிங் கரெக்ட் தான், கவர்மெண்ட்டும் ஸ்பெல்லிங் கரெக்ட் தான், இங்கதான் தப்பா இருக்கு, இங்க வந்து கரெக்ட் தான். ஓகேவா, சிட்டிசன் மட்டும் தான் இந்த சென்டென்ஸ்ல தப்பா இருக்கு, அதை மட்டும் தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். அப்படி பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் 4.
இல்ல நம்ம சென்டென்ஸ் பார்க்க தேவையில்ல, ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு எது கரெக்ட் ஸ்பெல்லிங்கோ அதை போட்டுடலாம். இந்த நாளையும் பாருங்க, அலோவ்ஸ் வராது, சூசிங் 2 O வரும், கவர்மெண்ட்டுக்கு N வந்திருக்கணும், சிட்டிசன் மட்டும் தான் கரெக்டா இருக்கு. சென்டென்ஸ் பார்க்காம கூட ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்த பார்க்கலாமா? 9th question. Select the most appropriate synonym of a given word. synonym கேட்டிருக்காங்க, மீனிங் கேட்டிருக்காங்க, கண்டேஜியனோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து கண்டேஜியஸ் டிசீஸ் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம் கரெக்டா? கண்டேஜியஸ் டிசீஸ்னா பரவக்கூடியது. நமக்கு இந்த கொரோனா எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி. இந்த கண்டேஜியன்னாலும் அதேதான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, அதான் நம்ம கண்டேஜியன். இதே கண்டேஜியஸ் டிசீஸ் அப்படின்னா தொற்று நோயின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. கண்டேஜியன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் பாருங்க, கிராண்டியர், இல்லூஷன், டிரான்ஸ்ஃபியூஷன், டிரான்ஸ்மிஷன். ஃபர்ஸ்ட் கிராண்டியர்னா என்ன? கிராண்டியர்னா கிராண்ட்ன்ற வேர்டை பார்த்தாலே தெரியும். கிராண்டா கல்யாணம் பண்றாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, கிராண்ட்னாலே ரொம்ப பிரம்மாண்டம். கிராண்டியர்னாலும் அதேதான், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறது தான் கிராண்டியர். இதுக்கும் அந்த தொற்று பரவுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கரெக்டா? இதை எலிமினேட் பண்ணிடலாமா? அப்புறம் பாருங்க, இல்லூஷன். இல்லூஷன்னா நம்ம கண்ணுக்கு வித்தியாசமா தெரியும், மாயைன்னு சொல்லுவோம் இல்லையா, இருக்கவே செய்யாது ஆனா நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் இல்லூஷன், ஒரு மாயை தோற்றம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்புறம் பாருங்க, டிரான்ஸ்ஃபியூஷன். டிரான்ஸ்ஃபியூஷன்ங்கிறது நம்ம அந்த பயாலஜில எல்லாம் படிச்சிருப்போம். பிளட் வந்து புது பிளட் ஏத்துறாங்க அப்படின்னா அது நம்ம டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து சம்பந்தம் இல்லதான். டிரான்ஸ்மிஷன். டிரான்ஸ்மிஷன்னா பரவுறது தான், இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அனுப்புறது, அதெல்லாம் நம்ம டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம். அப்போ இங்க இருந்த ஒரு விஷயம் இன்னொரு இடத்துக்கு போகுது இல்லையா, அது வந்து பரவுது அப்படின்ற மாதிரி. இப்ப கண்டேஜியன், டிரான்ஸ்மிஷன்லாம் ஒரே மீன். ஓகேவா? இந்த கண்டேஜியஸ் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 10th question. Select the appropriate synonym of an underlined word. இங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, இதுல அண்டர்லைன் பண்ண வேர்டோட சினானிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல இதுதான் அண்டர்லைன் வேர்ட், palpable. ஓகேவா? இதோட சினானிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. There was palpable tension in the negotiation room. palpable அப்படின்னா என்ன? palpable அப்படின்னாலே நமக்கு வந்து நல்ல தெரியிற ஒரு விஷயத்த palpable அப்படின்னு சொல்லலாம். தெளிவா தெரியுது அப்படின்னா நம்ம palpable அப்படின்னு சொல்லலாம். ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் palpable. ஆப்ஷன்ஸ் பாருங்க, indistinguishable. distinguish இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. distinguishனா வந்து பிரிக்கிறது, நம்மளால பிரிக்க முடியறத distinguish. indistinguishableனா பிரிக்க முடியாத ஒரு விஷயத்த சொல்றது indistinguishable. இது வந்து வராது, palpableக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்த பாருங்க, imperceptible. imperceptibleனா என்ன? imperceptible என்னன்னு புரிஞ்சுக்க முடியாத மாதிரி இருப்பாங்களே, அது imperceptible. அதாவது புரிஞ்சுக்கவே முடியாது, அந்த மாதிரி நமக்கு ஒண்ணுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரியே இல்லாட்டி imperceptibleன்னு சொல்லுவோம். இதுல நம்ம palpableக்கு என்ன பார்த்தோம்? தெளிவா தெரியற மாதிரி பட்டது, நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி பட்டது தான் palpable. இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கு, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. கரெக்டா? நமக்கு ஆன்டனம்ஸ் கேட்டிருந்தா ஆப்ஷன் 2 மார்க் பண்ணிருக்கலாம், ஆனா இது வந்து வராது. அப்புறம் பாருங்க, insensible. insensible அப்படின்னா என்னது? சென்சிபிள், சென்ஸ் ஆர்கன்ஸ்னாலே என்னது நமக்கு தெரியும்ல. சென்சிபிள்னாலே உணர்ச்சி இல்லாம, சென்சிபிள்னா உணர்ச்சியோட இருக்கிறது, இன்சென்சிபிள்னா ஒரு உணர்ச்சி இல்லாம இருக்குது. ஓகேவா? அப்புறம் பாருங்க, டிடெக்டபிள். டிடெக்டபிள் அப்படின்னாலே எதையோ கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? கண்டுபிடிக்கிறது தான் டிடெக்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். டிடெக்ட் பண்ணிட்டாங்க, டிடெக்டிவ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கிறது. பால்பபிள்னாலும் கண்டுபிடிக்கிற மாதிரி, ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கிறது. டிடெக்டபிளும் கண்டுபிடிக்கிறது தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஓகேவா? அடுத்த பார்க்கலாமா? 11th question. 11 பாருங்க, select the most appropriate synonym of a given word. synonym கேட்டிருக்காங்க. dodge இந்த வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. dodge அப்படின்னாலே ஒருத்தங்களை ஏமாத்துறத சொல்றதுதான் dodge. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் பாருங்க, cheat, determine, announce, advise. இதுல cheatனாலும் அதேதான், ஏமாத்துறது, ஒருத்தங்கள ஏமாத்துறது தான். ஓகேவா? dodgeக்கு cheat ஒரே மீனிங், dodge, cheat. இது வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இதுல do, இந்த d விட்டுட்டீங்கன்னா g. கரெக்டா? அப்போ வந்து ஒருத்தங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னா நம்ம நாயே அப்படின்னு திட்டுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்னா நாய் தானே, அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. டாட்ஜ், சீட் இதெல்லாம் ஒரே மீனிங். மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க, டிட்டர்மைன்னா தீர்மானம் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது டிட்டர்மைன். அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அறிவிக்கிறாங்க, இது நமக்கு தெரியும். அட்வைஸ் பண்றாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். இதுக்கும் சம்பந்தம் இல்லை. டாட்ஜும் சீட்டும் தான் ஒரே மீனிங். அடுத்து பார்க்கலாமா? 12th question. 12th பாருங்க, select the option with the correct spelling of an underlined word in the given sentence. வராது சென்டென்ஸ். ஓகேவா? கரெக்டான ஸ்பெல்லிங் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம சென்டென்ஸ் ஃபுல்லா ரீட் பண்ணணும்னு தேவையில்ல, ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியுது, எல்லாமே அனோமலியோட ஸ்பெல்லிங் தான். இதுல கரெக்டான ஸ்பெல்லிங், அனோமலியோனா கரெக்டான ஸ்பெல்லிங் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின். 4 ஆப்ஷன் பாருங்க, இதுதான் கரெக்டான. ANO MALI, ஒரு N ஒரு M, இதுதான் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங். ஓகேவா? இங்கெல்லாம் 2 N அப்படி இருக்கு, இங்க மோலின்லாம் இருக்கு, மேலி, இல்ல 2 L எதுவுமே வராது, எல்லாம் ஒரு N ஒரு M ஒரு L, எல்லாமே சிங்கிளா வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அனோமலிக்கு 4th ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? 13th question.
13 பாருங்க, select the most appropriate antonym of a given word. சப்ளைம், சப்ளைமோட ஆண்டனம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்ளைம்னா என்ன, ஒருத்தங்களை உயர்த்தி பேசுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், சப்ளைம். ஏதோ ஒண்ணு உயர்வான ஒரு விஷயம்னா சப்ளைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது. ஆப்ஷன்ஸ் பாருங்க, சிங்குலர், ஆர்டினரி, அப்பேரண்ட், ஈக்குவல். இதுல இந்த அப்பேரண்ட்ன்ற வார்த்தை நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்போம். கரெக்டா, அப்பேரண்ட்னா வெளிப்படையானது. இதுக்கு முன்னாடியே ஒரு கொஸ்டின்ல பார்த்திருப்போம். இதுல பார்த்தோம். கரெக்டா, 6th கொஸ்டின் பார்த்தோம். அப்பேரண்ட்னா வெளிப்படையான, மேனிஃபெஸ்ட்னா வெளிப்படுத்து, அப்பேரண்ட் வெளிப்படுத்துறது அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா, அதேதான். இது வந்து கேட்ட கொஸ்டின்ஸே நிறைய ரிப்பீட் பண்ணுவாங்க. ஒன்னு ஆப்ஷன்ஸ்லயோ இல்ல கொஸ்டின்ஸ்லயோ கேட்ட அதே வேர்ட்ஸ் திருப்பி திருப்பி வரும். இப்போ ஆன்சர் வந்து அப்பேரண்ட் வராது. ஏன்னா சப்ளைம்னா ஒருத்தங்களை உயர்த்தி பேசுறது, உயர்வா இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் சப்ளை. அப்ப அப்பேரண்ட் வராது. அடுத்து பாருங்க, சிங்குலர். இதுல வந்து சிங்குலர்னா நமக்கு தெரியும், சிங்குலர்னா ஒருமை, பன்மை, சிங்குலர் ப்ளூரல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு சிங்கிளா இருக்கிறது, ஒருமைன்னு சொல்லலாம். அதுக்கும் இந்த சப்ளைமுக்கும் சம்பந்தம். இது ஆர்டினரினா ரொம்ப நார்மலான ஒரு விஷயம், சாதாரண ஒரு விஷயத்துக்கு ஆர்டினரி. சப்ளைம் என்ன பார்த்தோம், உயர்த்தி பேசுறது, ஒண்ணு வந்து உயர்வா சொல்றது. ஆர்டினரிங்கிறது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. நமக்கும் இங்க ஆண்டனம் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. ஈக்குவல் வராது. ஈக்குவல்னா சமமா இருக்கிறது. நம்ம இங்க சப்ளைம்னா உயர்வா இருக்கிறதுன்னு பார்த்தோம், ஆர்டினரி சாதாரணமா இருக்கு. அப்ப இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். 13th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்த பார்க்கலாமா, 14 பாருங்க, select the incorrectly spelled word. பெரிஃபரி, ஃபிராக்சுவல், ஆன்டகோனிஸ்டிக், ஹிஸ்டோரிகிராஃபின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4ல தப்பான ஸ்பெல்லிங் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, பெரிஃபரி ஸ்பெல்லிங் கரெக்ட் தான், ஃபிராக்சுவல் அதுவும் ஸ்பெல்லிங் கரெக்ட் தான், ஆன்டகானிஸ்டிக்கும் கரெக்ட் தான், ஹிஸ்டோரியோகிராஃபி தான் தப்பு. இதுல ஹிஸ்டோரிகிராஃபின்னு இருக்கு. இதுல வந்து என்ன வரும்னா ஹிஸ்டோரியோகிராஃபின்னு வரும். இந்த இடத்துல ஐக்கு அப்புறம் ஒரு ஓ மட்டும் எக்ஸ்ட்ராவா வரும். இதுதான் நமக்கு HISTORIOGRAPH. ஓகேவா, இந்த ஓ மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். ஓகேவா, இது வந்து ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய ரைட்டிங்ஸ் பத்தி படிக்கிறது தான் ஹிஸ்டோரியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து ஓ மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா, இங்க வந்து 2 ஐ 2 ஓன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா, 15th கொஸ்டின். 15 பாருங்க, in a given sentence a word is given in the bracket. இந்த bracketல கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த word கொடுத்திருக்காங்க. select the most appropriate antonym of the word. இதோட antonym என்னன்னு கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் என்ன, எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த fill in the blank fill பண்றதுக்கு. ஓகேவா, ஹியூஜ். ஹியூஜ்னா என்ன, ரொம்ப பெருசா இருக்கிறத நம்ம ஹியூஜ்னு சொல்லுவோம். ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா ஹியூஜ். அதோட ஆப்ஷன்ஸ் பாருங்க, மைட்டி, மைன்யூட், சாலிட், சிக்னிஃபிகன்ட். ஓகேவா, மைட்டினா என்ன, மைட்டினா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது நம்ம மைட்டின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா மைட்டின்னு சொல்லலாம். ரொம்ப வலிமையா இருக்கிறது. அதுக்கும் இந்த ஹியூஜுக்கும் சம்பந்தம் இல்லை. ஹியூஜ்னா ரொம்ப பெருசா இருக்கிறது, இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது, சம்பந்தம் இல்லை, விட்டுருங்க. இது வந்து மினிட்னு இருக்கா, மினிட்னா நமக்கு கிளாக்ல வரக்கூடிய மினிட், செகண்ட், அந்த மினிட் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா மைன்யூட்னு இருக்கு. நான் மைன்யூட்டா பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். மைன்யூட் அப்படின்னாலே ரொம்ப சின்னதா இருக்கிறது, ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்ல பாக்குற மாதிரி அந்த அளவுக்கு சின்னதா இருக்குல்ல, அதான் மைன்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஹியூஜுக்கு ரொம்ப பெருசா இருக்கு, மைன்யூட்னா ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. கரெக்டா, இந்த ரெண்டுமே நமக்கும் ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க, ஆண்டனம் தானே கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கும் மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாமா, சாலிட், சாலிட், லிக்யூட், வாட்டர் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, ரொம்ப திடமா இருக்கக்கூடியதை சாலிட் அப்படின்னு சொல்லுவோம். சிக்னிஃபிகன்ட்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. இது வந்து சம்பந்தம் இல்லை. ஹியூஜ், மைன்யூட் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, 15th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா, 16th கொஸ்டின். 16 பாருங்க, select the most appropriate antonym of a given word. இங்கேயும் ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. அக்யூரேட், அக்யூரேட்டோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அக்யூரேட்னா என்ன, ரொம்ப துல்லியமா சொல்றது, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கரெக்டா சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப சரியா சொல்றது, ரொம்ப நுட்பமா சொல்றத அக்யூரேட், கரெக்டானது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஹேஸ்ட், ப்ரொஃபிஷியன், அன்ரிலேபிள், ஃபேஸ்டா. இதுல ஹேஸ்ட்னா என்ன, மணி ஹேஸ்ட் ஒரு சீரீஸ்லாம் முன்னாடி இருந்துச்சு இல்லையா, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேஸ்ட் அப்படின்னாலே திருடுறது, அதுதான் ஹேஸ்ட். ப்ரொஃபிஷியன்னா ரொம்ப திறமையா இருக்கிறவங்க, கை தேர்ந்தவங்க, ஒரு விஷயத்துல ரொம்ப கை தேர்ந்தவங்கன்னா ப்ரொஃபிஷியன் சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கு. அடுத்த பாருங்க, அன்ரிலேபிள். அன்ரிலேபிள்னா நம்ப முடியாது அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காது, இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அன்ரிலேபிள். இப்போ அக்யூரேட்டுக்கு என்ன பார்த்தோம், ரொம்ப துல்லியமா ரொம்ப சரியா இருக்கும், நம்பலாம் அப்படிங்கிறது தான் அக்யூரேட். ஓகேவா, என்னன்னாலும் நம்பிடலாம், அந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படின்றது. அன்ரிலேபிள் நம்ப முடியாதுன்னு இருக்கு. இது வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகுது. எதுக்கும் மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபீஸ்டா, இது வந்து என்னன்னா பண்டிகையை சொல்றது, ஃபெஸ்டிவல்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபீஸ்ட் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இது வந்து பண்டிகையை சொல்றது, சம்பந்தம் இல்லை. அப்ப இது மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கு. இதுதான் ஆண்டனம். ஓகேவா, அக்யூரேட்னா
ரொம்ப துல்லியமா ரொம்ப சரியா கரெக்டா இருக்கிறது. அன்ரிலையபிள் நம்ப முடியாது, இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னா அன்ரிலையபிள். இது ரெண்டும் தான் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அடுத்து பார்க்கலாமா 17th question. 17 பாருங்க. The sentence given below has one misspelled word. Spot the incorrectly spelled word and correct its correct spelling. Select its correct spelling. ஓகேவா? இங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரே ஒரு வார்த்தையோட ஸ்பெல்லிங் மட்டும் தப்பா இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை மட்டும் கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம இருந்து ஃபுல்லா பார்க்கணும்னு தேவையில்ல, ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியுது. எல்லாத்துலயுமே அப்ரிவேஷன்ரோட ஸ்பெல்லிங் தான் இருக்கு. அப்போ இதுதான் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. இதோட கரெக்ட் ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க கொஸ்டின்ல இருக்க ஸ்பெல்லிங் தப்பு, கரெக்டான ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல ஏன் தப்பா இருக்கு? கொஸ்டின்ல ஒரு பி தான் இருக்கு. அப்ரிவேஷன், அப்பு தனியா பிரிவேஷன் தனியா. ஓகேவா? அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. 2 பி வரணும். இங்க வந்து அதுதான் தப்பா இருக்கு. ஆன்சர் பாருங்க, இது வராது. இது வந்து ஒரே ஒரு பி தான் இருக்கு. இங்கேயும் ஒரு பி தான் இருக்கு. இது ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடலாமா? அப்புறம் இந்த ரெண்டும் பாருங்க, இதுல இங்க ஐ இருக்கு, இங்க இ இருக்கு. இ தான் நமக்கு கரெக்ட். அப்ரிவேஷன்ஸ், ரிவேஷன்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? ரீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். 17th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. கரெக்டான ஸ்பெல்லிங் ஆப்ஷன் சி. அடுத்து பார்க்கலாமா 18th கொஸ்டின். 18 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் அ கிவன் வேர்ட். எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. புட் ஃபோர்த்தோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புட் ஃபோர்த்னா என்ன? புட் ஃபோர்த்னா தெரிவிக்கிறது. ஒருத்தங்கள்ட்ட வந்து நம்ம அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து புட் ஃபோர்த். ஆப்ஷன் பாருங்க. ஸ்டாப். ஸ்டாப்னா நிறுத்துறது. இந்த அறிவிக்கிறதுக்கும் நிறுத்துறதுக்கும் சம்பந்தம் இல்ல, இதை வந்து விட்டுறலாம். அடுத்து பாருங்க. அகேன்ஸ்ட், ஒருத்தங்களுக்கு எதிரா இருக்கிறது, அதுவும் வராது. அப்ளை, அப்ளை பண்றாங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்றோம்னு சொல்லுவோம் இல்லையா, விண்ணப்பிக்கிறாங்கன்னு அர்த்தம், அதுவும் சம்மந்தம் இல்ல. கன்சீல்னா மறைச்சு வைக்கிறது. இது வந்து அடிக்கடி கேட்கிற வார்த்தை. கன்சீல்னா மறைச்சு வைக்கிறதுன்னு அர்த்தம். இதுக்கு சினானிம் கேட்பாங்க, ஹைடு அப்படின்னு. ஆப்போசிட்ல அப்பியர் அதெல்லாம் வரும். ஓகேவா? இது வந்து கேட்பாங்க. கன்சீல்னாலே மறைச்சு வைக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம புட் ஃபோர்த்னா என்ன பார்த்தோம்? ஒருத்தங்களுக்கு அறிவிக்கிறது, எல்லாத்தையும் சொல்றதுன்னு பார்த்தோம். கன்சீல்னா மறைச்சு வைக்கிறது. இதுதான் பெர்ஃபெக்டான ஆன்டனம். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா 19th கொஸ்டின். 19 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் அன் அண்டர்லைன் வேர்ட் இன் a given sentence. இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இல்ல அண்டர்லைன் வேர்டோட சினானிம். இல்ல அண்டர்லைன் வேர்ட் வந்து எக்ஸ்டர்மினேட். எக்ஸ்டர்மினேட்டோட சினானிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம டெர்மினேட்ன்ற வார்த்தை பார்த்தோம் இதுக்கு முன்னாடியே. கரெக்டா? டெர்மினேட்னா நிறுத்துறது அப்படின்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. இதுல எக்ஸ்டர்மினேட், எக்ஸ்டர்மினேட்னா ஒருத்தனை வந்து அழிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? டெர்மினேட்னா நிறுத்துறதுன்னு பார்த்திருப்போம். எக்ஸ்டர்மினேட்னா உன்னை வந்து அழிக்கிறது, கொல்றது, இதெல்லாம் நம்ம எக்ஸ்டர்மினேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸ் பாருங்க. நோ ஒன் கேன் எக்ஸ்டர்மினேட் பாவர்ட்டி ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். வறுமையை வந்து இந்த உலகத்துல இருந்து யாராலையுமே ஒழிக்க முடியாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எக்ஸ்டர்மினேட்னா ஒழிக்கிறது, அழிக்கிறது, இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்மினேட். நமக்கு இது தெரியாட்டி கூட இந்த ஆப்ஷன்ஸ் இந்த சென்டென்ஸ் வாசிக்கும் போது தெரிஞ்சிடும். பாவர்ட்டியா கண்டிப்பா எவ்வளவு வருஷம் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் இடத்துல இருக்கதான் செய்யுது இல்லையா, அதை வந்து ஒழிக்க முடியாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இதோட சினானிம், ஒழிக்கிறது அழிக்கிறதோட சினானிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிளான்ட், பிளான்னா நம்ம வந்து பிளான்ஸ் அனிமல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, தாவரம், அதான் பிளான்ட். அது வந்து சம்பந்தம் இல்லை. அடுத்த பாருங்க. என்டோர். என்டோர்னா பொறுத்துக்கிறதுன்னு அர்த்தம். தாங்கிக்கிறது, எதையும் தாங்குற சக்தி இருக்கிறது தான் என்டூரன்ஸ் சொல்லுவாங்க. என்டோர் அப்படின்னாலும் தாங்கிக்கிறது, இது வராது. செக்யூர்னா பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம். செக்யூரிட்டி நமக்கு தெரியும்ல, பாதுகாப்பாளர். அப்போ செக்யூர் அப்படின்னாலே பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்த எராடிகேட். எராடிகேட்னா அழிக்கிறது. அதேதான் இங்கேயும் பார்த்தோம். எக்ஸ்டர்மினேட், எராடிகேட்லாம் ஒரே மீனிங் தான். ஓகேவா? எக்ஸ்டர்மினேட், எராடிகேட் இதெல்லாமே அழிக்கிறது, ஒழிக்கிறது, அதுக்கான மீனிங். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா 20th கொஸ்டின். 20 பாருங்க. செலக்ட் தி அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் an underline word. அண்டர்லைன் வேர்டோட சினானிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. we had to move slowly through the narrow valley. இங்க வந்து பி வேலி. ஓகேவா? நேரோ இதுதான் அண்டர்லைன் வேர்ட். இதோட சினானிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேரோ அப்படின்னாலே ரொம்ப குறுகியன்னு அர்த்தம். ரொம்ப கம்மியா இருக்கிறது, கொஞ்சமான ஸ்பேஸ் இருக்கிறத நம்ம நேரோ அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன்ஸ் பாருங்க. இமினன்ட், ட்ரியரி, மேக்சிமம், கிராம்ட். ஃபர்ஸ்ட் இமினன்ட். இமினன்ட்னா என்ன? டக்குன்னு பண்றது, இம்மீடியட்டா பண்ணுவோம் இல்லையா, அதான் இமினன்ட். நீங்க இம்மீடியட்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இமினன்ட், இம்மீடியட்லாம் ஒரே வார்த்தை தான். இமினன்ட்னா உடனடியான்னு அர்த்தம். ஓகேவா? இங்க நேரோக்கு என்ன பார்த்தோம்? ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறது, குறுகியன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கும் இம்மீடியட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்த பாருங்க. ட்ரியரி. இந்த வார்த்தையும் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோல பார்த்திருப்போம். இதுவும் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ரொம்ப டல்லா இருக்கிறது, அதுதான் ரொம்ப டல்லா சேடா இருக்கிறது தான் ட்ரியரி. இதுவும் சம்பந்தம் இல்லை. இது வந்து குறுகிய அப்படின்னு பார்த்தோம். இது வந்து சோகமா இருக்கிறது. மேக்சிமம்னா அதிகமா இருக்கிறது. மேக்சிமம்னா அதிகமா இருக்கிறது. இது வந்து நேரோக்கு என்ன பார்த்தோம்? ரொம்ப குறுகியன்னு பார்த்தோம். மேக்சிமம்னா அதிகமா இருக்குது, அது வந்து ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா, அப்ப இது வராது. நமக்கு சினானிம் வேணும். பாருங்க. கிராம்டு. கிராம்னா ரொம்ப சின்னதா இருக்கிறது தான் கிராம்டுன்னு சொல்லுவோம். நேரோவும் என்ன பார்த்தோம்? குறுகியன்னு பார்த்தோம். கிராம்னாலும் ரொம்ப சின்னதா கம்மியா இருக்கிறது தான் கிராம். இது மட்டும் தான் நமக்கு மீனிங் வருது. அப்ப
இப்போ நேரோவோட சினானிம் கேட்டாங்கன்னா கிராம்ட். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். பேலன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா, இவ்வளவு நேரம் எடுத்தது வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட சேர்த்து 8 வீடியோ வந்துடுச்சு. ஓகேவா, இங்கிலீஷ்க்கு இந்த 8 வீடியோல கேட்ட கொஸ்டின்ஸை அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.